ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ என்ன விளாக் பார்க்க போகிறோம்னா கோயில் ட்ரிப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளித்து கிளம்பி அந்த நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நாகாத்தம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து ஸ்ட்ரீட்டில் உள்ள எல்லாருமே போகிறதுனால வேன் அங்கே வந்ததுனால அங்கேருந்து தான் வந்தோம். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்கோம். கூட ஒரு வழியாக வந்தாச்சு. நம்ம இப்போ போகிற கோயில் என்னென்னா மடப்புறத்து காளியம்மன் கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நான் இதுவரை இந்த கோயிலுக்கு போனதில்லை. வேறு யாராவது இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால நம்ம எலுமிச்சை மாலை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சை மாலை வாங்கி அம்மனுக்கு சாத்திட்டு கோயில் கொஞ்சம் ஓரளவு க்ரௌடாக தான் இருந்துச்சு. ரொம்ப க்ரௌடு கிடையாது, ஓரளவாக இருந்துச்சு. அதோட உள்ளே போய் அங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ இங்கே எடுக்கக்கூடாதுமா, வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவும் நைஸாக உட்காந்து தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதோட ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் ரிட்டன் கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம போக போகிறோன்னா மயான காளியம்மனுக்கு போகிறோம். அதுவுமே சக்தி வாய்ந்த அம்மன் தான். அங்கேயுமே எல்லாருமே சொன்னாங்க இங்கே வேண்டுனது நிறைவேறாமல் இருக்காது. இன்னொன்று பில்லி சூனியம் இந்த மாதிரி உள்ளவங்களும் நல்லபடியாக கும்பிட்டா அவங்களுக்கு எல்லாமே விலகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயும் போய் எலுமிச்சம்பழம் மாலையும் வாங்கி கொடுத்துட்டு பூசணிக்காய் விளக்கு போட சொன்னாங்க. அதோட பூசணிக்காய் விளக்கும் நல்லபடியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கரெக்டாக நாங்கள் போகிற நேரம் அம்மனுக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நல்லபடியாக நாங்கள் பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடியே போகணும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் ஒரு வழியாக பூஜைக்கு போயாச்சு. போய் பார்த்தா நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்மனை பார்த்தாலே, அந்த சாமியை பார்த்தாலே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. நான் இதுவரை இந்த கோயிலுக்குமே போனதில்லை. வேறு யாராவது வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாருமே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா வராகி அம்மன் இருந்தாங்க. வராகி அம்மனையும் கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட வந்தாச்சு. காலை சாப்பாட்டுக்கு நாம் காலையில் 5 மணிக்கு கிளம்புனதுனால ஒன்றும் சாப்பிட முடியல. டீ மட்டும்தான் குடித்தோம். அதோட எல்லோரும் சாப்பாட்டுக்கு A2B ஹோட்டல்னு நினைக்கிறேன், அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எல்லோரும் திரும்ப கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா மாசாணியம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம். அப்படியே போகிற வழியில் அழகாக அந்த மலையெல்லாம் தெரிஞ்சிச்சு, அழகாக இருந்துச்சு. அதோட என் பொண்ணு அம்மா வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே இந்த மலைகளை அழகாக ரசிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. நான் இதுவரை ட்ரிப்புன்னு சொல்லிட்டு நான் எந்த ஊருக்குமே போனதில்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதே என் ஹஸ்பண்டை விட்டு நான் எங்கேயுமே போனதில்லை. போனால் அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. 2 பேரும் ஒன்றா தான் போவோம். அதுவும் 2 நாள் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாங்களோ எது செய்கிறாங்களோன்னு அதே தான் ஓடிச்சு. அப்புறம் ஒரு வழியாக நம்ம மாசாணியம்மன் கோயிலுக்கும் வந்தாச்சு. மாசாணியம்மன் கோயிலுக்குள்ளேயுமே ஃபோன் அலௌட் கிடையாது. அப்படி இருந்துமே தெரியாமல் எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. எங்கேயுமே உள்ள ஃபோட்டோ வீடியோ எதுவுமே நாட் அலௌடு. இங்கேயுமே இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். மாசாணியம்மன் கோயிலுமே கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நீங்கள் எல்லோரும் மாசாணியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வால்பாறை வந்தாச்சுங்க. வால்பாறை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நைட்டு ஆல்டு ரூம்லாம் இங்கே புக் பண்ணியாச்சு. அதனால் நைட்டு அங்கே தான் போய் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வால்பாறை போகணும்னு கிளம்பி போயிட்டுருந்தோம். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. நான் இப்படி போனதில்லை. இவ்வளோ அழகாக நான் மலைகளெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. என் வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், நிறையா தடவை சொல்லியிருக்கேன். என்னை கொடைக்கானல் கூட்டிகிட்டு போங்க, என்னை ஊட்டி கூட்டிகிட்டு போங்க, என்னை மூணாறு கூட்டிகிட்டு போங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இத்தனைக்கும் அவங்க டிரைவர், அவங்க பார்க்காத ஊரும் கிடையாது, அவங்க பார்க்காத இடமும் கிடையாது. ஆனால் டிரைவரோட ஒய்ஃப் நம்ம எப்பயுமே எங்கேயும் போக மாட்டோம். ஏன்னா அவங்க வேலை விஷயமா போய் எல்லா ஊரையும் பார்த்துட்டு வந்துடுவாப்புல. நம்மளை கூட்டிகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், கூட்டிகிட்டும் போக மாட்டாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகணுன்னு கிளம்புனாலும் நம்மளுக்கு வேறு வேலை வந்துடும். அதனால யாருமே போயிருக்க முடியாது. முக்கால்வாசி பேர் போயிருப்பாங்க. என்னைய மாதிரி ஒரு சில பேரும் போகாமல் வீட்டுக்குள்ளே கிடக்கிறவங்களும் இருக்காங்க. அப்புறம் வால்பாறை உள்ளே வந்தாச்சுங்க. ஆனால் மேலே ஏற ஏற ரொம்ப பயம் கொடுத்துருச்சு. இங்கே குட்டி குட்டி குரங்கெல்லாம் அழகழகாக தெரிஞ்சிச்சு. இந்த குரங்கை பாருங்களேன், அதோட குழந்தைய அந்த வயிற்றுல சுமந்துக்கிட்டு இறக்கியே விடலை. அப்படியே பார்க்குது, இங்கிட்டும் அங்கிட்டும் பார்க்குது, கட்டி அணைச்சிக்கிட்டே தெரியுது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு பெண்டும் ஏற ஏற ரொம்ப ஒரு மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதுவரை இவ்வளோ ஹைட்லலாம் இருந்து பார்த்ததில்ல. அதனால மேலே போயிட்டு நம்ம கீழே பார்க்கும்போது ரொம்ப கிறுகிறுன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பயம் கொடுத்துருச்சு. எல்லாருமே கேட்டாங்க, என்ன நீ வர்றதுக்கு ஆசைப்படுற, ரொம்ப பயப்படுற அப்படின்னு. ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம உசுருக்காக பயந்து தானே ஆகணும். இவ்வளோ தூரம் வந்தோம், ஆனால் நம்ம மேலே வந்தாச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 பெண்டு போயிருந்தா நம்ம வால்பாறை உள்ளே போயிருக்கலாம். எல்லோரும்
நான் போனேன்னா போகலையான்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். பார்ட் 2ல் பார்க்கலாம்.